உங்களை நாங்க எங்கெல்லாம் எப்படிலாம் தேடணும் தெரியுமா? ஆனா ஒரு தகவல் கூட கிடைக்கல. எங்க போறது, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம எத்தனை நாள் தவிச்சிருப்பேன் தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருந்தவன நீ எந்த ஊர்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது ரஞ்சிதம். ஜெயிலுக்குள்ளையா? என்னங்க சொல்றீங்க? நீங்களா? எதுக்கு உங்களை ஜெயில போட்டாங்க? எல்லா விவரம் சொல்லணும்னு தான் அன்னைக்கு கோயில்ல உன்கிட்ட பேச வந்தேன். நீதான் எதையுமே கேட்கிற மனநிலையில் இல்லையே. நான் கல்குவாரி வேலைக்காக தான் வீட்டுல இருந்து கிளம்பி போனேன் ரஞ்சிதம். அங்க அங்க என்னாச்சு? என் கூட வேலை பார்த்த ஒருத்தன் செத்து போயிட்டான். ஐயோ! அதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே! ஜெயில இருந்து நான் வெளியில வந்து 5-6 வருஷம் ஆகுது. வந்த உடனே வீட்டுக்கு வர வேண்டியதானே? எங்க போனீங்க? ஒரு கொலைகாரனா என் பிள்ளைங்க முன்னாடி வந்து நிக்க எனக்கு தைரியம் இல்ல ரஞ்சிதம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு யாரும் வேலையும் கொடுக்கல. ஆனா நீங்க வராம இருந்தது தானே இப்ப பிள்ளைங்களுக்கு தப்பா போச்சு. என்ன பண்றது, என் விதி அப்படி இருக்கு. போற காலத்துல ஒரு ஓரமா இருந்துட்டு உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிட்டு போயிடலான்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்க ஏங்க இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படணும்? என் கூட வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போற உரிமை கூட எனக்கு இல்லையேங்க. அன்னைக்கு வீட்டுல உங்க போட்டோவை பார்த்துட்டு திவ்யா கூட உங்ககிட்ட பேசினதா சொன்னா. அன்னைக்கு ரஜினி உங்க போட்டோவை எரிக்கிற அளவுக்கு போயிட்டா. அவளுக்கு உங்க மேல அவ்வளவு கோவம். என்னம்மா பண்றது, நான் போனதுல இருந்து அவதான் இந்த குடும்பத்துக்காக சம்பாதிச்சு காப்பாத்துறாளமே கேள்விப்பட்டம்மா. அப்புறம் அவளுக்கு கோவம் இருக்கதானம்மா செய்யும். அதுக்காக உங்களை இப்படியேவா விட்டுட முடியும்? நான் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசி புரிய வைக்க பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க இப்படியே இருங்க. நான் அப்பப்ப வந்து உங்களை பார்த்துட்டு போறேன். நான் இப்போ கிளம்புறேன். வீட்டுல பிள்ளைங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. பர்சு ரஜினி மேடம். எஸ். உங்களை ஜிஎம் கூப்பிட்டாங்க. சார் வர சொன்னீங்கன்னு. எஸ். நீங்க என்ன முக்கியமான வேலை பார்த்தாலும் அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அண்ணாச்சி அடுக்கு ஆர்டிஸ்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணி கொட்டேஷன் ரெடி பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். ஹலோ ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறவங்க புத்திசாலித்தனம் இருக்கே. ஆஹா. சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண? அதானே, எதுக்கு கால் பண்ண?
என்ன கிண்டலா? இங்க எவ்வளவு சீரியஸா வேலை போயிட்டு இருக்கு. கால் பண்ணிட்டு எதுக்கு கால் பண்ணன்னு என்கிட்டே கேக்குறியா? எந்த வேலையா இருந்தாலும் ஜாலியா செய்யுங்க, ஈஸியா முடிஞ்சிடும் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். சொல்லிருக்க. ஆனா பழக்க தோஷம், நீ சொன்னது மறந்து போச்சு. அதேதான், நீங்க மறந்து போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அத ஞாபகப்படுத்த தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உண்மையை சொல்லு, எது கால் பண்ண இப்போ? சொல்லியே ஆகணுமா? சொல்லு. செம போர் அடிக்குதுங்க, என்ன பண்றதுனே தெரியல. அதான் சும்மா பேசலான்னு கால் பண்ணேன். அதுக்குன்னு ஒர்க் பண்றவங்க கிட்டயா? நீங்க இவ்ளோ பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சார், வாட்ஸ் கோயிங் ஆன்? சார், அது உனக்கு இந்த ஆபீஸ்ல இப்படி ஒரு போஸ்டிங் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. தி மோஸ்ட் அன்டிசர்விங் எம்ப்ளாயி. எவ்வளவு முக்கியமான வேலைன்னு நான் உனக்கு கொடுத்தேன். சென்ஸ் இல்ல? சார், ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்த ஒரு முக்கியமான பர்சனல் கால். ச்சே, உனக்கு வர கால் நீ பண்ற ஒர்க் மட்டும் தான் முக்கியம்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. என்ன வேணுமா உனக்கு? ஆனா கீப் இட் மைண்ட், நான் கொடுக்கிற ஒர்க் இந்த ஆபீஸ்க்கு இம்பார்ட்டன்ட். முடிச்சிட்டியா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஹோ, கம்ப்ளீட் பண்ணி நீயே வச்சுக்கணும் நான் சொல்லவே இல்லையே. மெயில் பண்ணுன்னு சொன்னல. எந்த ஒர்க்கும் முழுசா பண்ண தெரியாது, ஆனா டிராமா மட்டும் நல்லா போடுவேன். நான் இப்போ மெயில் பண்ணிடுறேன் சார். என்னங்க இவங்கிட்ட எல்லாம் போய் பம்மிக்கிட்டு? அவனுக்கு தெரியாம தான் உங்ககிட்ட வேலையை கொடுத்திருக்கான். அனுப்பிட்டேன் சார். லுக், உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அது முடிஞ்சதா இல்லையா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, புரியுதா? சீட்டை தேய்க்கிற வேலை தானே, போய் தேய்க்க சொல்லுங்க. பர்சனல் ஒர்க் பார்க்கறதுக்காக ஆபீஸ் நடத்தல. ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். உங்களுக்கு அப்படி பர்சனல் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் தான் லீவ் போட்டு போங்க. ஆமா, பர்சனல் ஒர்க் இருக்கு, லீவ் போட்டு வாங்க. அவனே சொல்லிட்டானே. என்ன பாக்குறீங்க? கொட்டேஷன் அனுப்பிட்டேன் சார். அந்த கிளையண்டோட கான்செப்டையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் லீவ் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். லீவ் போட்டு திமிராவா போற? உனக்கு இருக்கு. ஹலோ, பார்த்தியா, இது பயங்கர கெட்டப் சேஞ்ச்ல இருக்கானே. ஹலோ மிஸ் ரஜினி, என்ன திரும்பிட்டீங்க? ஹலோ, யார் நீங்க? உங்க இஷ்டத்துக்கு கையை காட்டுறீங்க, ஹலோங்கிறீங்க. ஏங்க, ஜிஎம் கிட்ட காட்ட வேண்டிய கோவத்தை இந்த சின்ன பாயிண்ட காட்டுறீங்களே, நியாயமா அது? ஓ, பார்த்தி நீயா? திடீர்னு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க. அப்போ என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? ஆமா, இங்க எப்படி வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் போன்ல சொன்னனே, எனக்கு போர் அடிக்குது, உங்ககிட்ட பேச வரேன்னு. இங்க ஆபீஸ்க்கு போர் அடிக்குதுன்னு பேச வந்தியா? ஆமா, யாருங்க அந்த ஆளு? ஜிஎம் மாதிரி தான் என்ன வேணா பேசுவானா? வாங்க என்னன்னு கேப்போம். ஒன்னும் கேட்க வேண்டாம். அதான் நீ சொன்ன மாதிரி லீவ் போட்டு வந்துட்டல்ல, வா வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கா? ஆமா, வண்டிய சர்வீஸ்ல விட்டுருக்கேன், சோ ஆட்டோல தான் போகணும். எங்க போகணும்? வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு. ஏங்க இப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு போறதுக்கா லீவ் போட்டீங்க? அப்புறம் வேலை இல்லைன்னா வீட்டுக்கு தானே போகணும். ரொம்ப கஷ்டங்க உங்களை வச்சுக்கிட்டு. ஏன், என்னாச்சு? ஆபீஸ்ல டென்ஷன், லீவ் போட்டாச்சு. வீட்டுக்கு போனா அதை விட டென்ஷன், ரொம்ப கஷ்டம். எப்ப பாரு டென்ஷன்லயே இருந்தா எப்பதான் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ண சொல்ற? அப்படியே போய் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுவும் நீங்க இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு காஃபி எல்லாம் பத்தவே பத்தாது. ஓ, வேற என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு நல்ல படத்துக்கு போவோம். இந்த வீடு ஆபீஸ் எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம். சினிமாவுக்கா? சினிமாக்கா இல்ல சினிமாக்கு? வேண்டான்னு தோணுது. நீங்க டென்ஷனா இருக்கீங்க, எல்லாமே தப்பு தப்பா தான் தோணும். நான் ஒரு விஷயம் சொன்னா சரியா இருக்கும், நம்புறீங்களா இல்லையா? அதெல்லாம் நம்புறேன். அவ்வளவுதான், வாங்க போவோம்.
ஹாய். ஆ டிக்கெட் வாங்கியாச்சா? டிக்கெட் இல்ல. தெரியும். இதுக்கு தான் நான் முதல்லயே வேண்டான்னு சொன்னேன். சரி வா வீட்டுக்கு போலாம். அதுக்காக உடனே கிளம்பிட முடியுமா? கொஞ்ச நேரம் இருந்து தியேட்டர்லாம் சுத்தி பார்த்துட்டு போலாம்ல. இங்க என்ன இருக்கு சுத்தி பார்க்க? அதுக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்டாவது எடுக்கலாம். எது உங்க வீட்ல ரெஸ்ட்? அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கா? இப்படிலாம் பேசாதீங்க. படம் பார்க்கலனா என்ன, பாப்கார்னாவது வாங்கி சாப்பிட்டு போவோம். உங்களுக்கு பாப்கார்ன் பிடிக்கும்ல, வாங்க போவோம். வேணா பார்த்தி, வீட்டுக்கே போலாம். வேணுமா வேணாமான்னு கேட்கல, பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேன். தியேட்டர்ல பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுலாம் யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கு பிடிக்குமா? நான் மட்டும் இந்த செவ்வாய் கிரகத்துல இருந்தா வந்திருக்கேன். பாருடா, பிடிக்கும்னு ஒத்த வார்த்தையில முடிக்கிறத விட்டுட்டு என்ன சுத்துறீங்க? எனக்கு பிடிச்சது நிறைய இருக்கு, அதெல்லாம் நடந்துருமா? ஓகே, இத ஒரு சேலஞ்சா நான் எடுத்துக்கிறேன். நீ ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் நடக்காது. படம் பார்க்கவே வாய்ப்பில்லை, எப்படி நிறைவேத்துவ? நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பாப்கார்ன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே? ரெண்டு பாப்கார்ன். ஓகே ப்ரோ. ஐஸ்கிரீம் இருக்கா? ஐஸ்கிரீம் இன்டர்வல்ல தான் கிடைக்கும். சரி, இன்டர்வல்ல வந்து வாங்கிக்கிறேன். பாப்கார்ன் மட்டும் கொடுங்க. ஓகே ப்ரோ. எப்படி? ஆசை ஒண்ணு, ஒரு டிக் போடுங்க. இது ஓகே தான். ஆனா டிக்கெட்டே இல்லாம ஐஸ்கிரீம் வாங்க இன்டர்வலுக்கு வரேன்னு சொன்ன, அது வரைக்கும் நீ என்ன கதை சொல்ல போறியா? இல்ல, ஏற்கனவே சொன்ன கதையை முடிக்க போறேன். படம் பாக்குறோம், இன்டர்வெல் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். உங்க 3 ஆசையும் டிக்கு போட்டு முடிக்காம நான் இங்க இருந்து போறதா இல்ல. ஏய், டிக்கெட் இல்லன்னா சும்மா பிராங்க் பண்ண. ஏன் எப்படி பண்ண? ஏங்க, சும்மா பண்ணுக்குங்க. வந்தோம், டிக்கெட் எடுத்தோம், போய் படத்தை பார்த்தோம், வீட்டுக்கு போனோம். இதுல என்னங்க சந்தோஷம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் படத்துக்கு வந்திருப்பீங்க. அதுவும் இந்த பார்த்திபனோட வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். வாழ்க்கை முழுக்க நீங்க இதை நினைச்சு பார்க்கணும். இது ஒரு ஹாப்பி மெமரியா இருக்கணும். அதுக்கு தான். சரி போலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். படத்தை பாக்குறோம், அதுவும் தளபதி படம், ட்ரிபிள் ரோல். சும்மா பட்டைய கிளப்புறோம். சூப்பர் சீனுங்க. பார்த்தி, என்ன பண்ற? ஏங்க, தளபதியை பாருங்க. வா தளபதி வா. எஸ். பார்த்தி, பார்த்தி, உட்காரு. தளபதி வா. அப்பா, இப்படி சும்மா சும்மா படம் பார்க்க விடாம விசில் அடிச்சிருந்தா எப்படி படம் பார்க்கறது? தலைவா, விடு தலைவா. இப்படி எல்லாம் பார்த்தா டிவில தான் உட்கார்ந்து பார்க்கணும். பார்த்தி, போயாயோ. பார்த்தி, பார்த்தி உட்கார். பார்த்தி, ஏன் இப்படி கத்துற? பின்ன என்னங்க, அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கவா தியேட்டருக்கு வரோம்? ஐயோ, இதெல்லாம் யார் கூட நான் படம் பார்த்ததே இல்ல. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அமைதியா உட்காந்து பாக்குறியா? ஏங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இதாங்க பண்ணு. இதுக்கு தான் தியேட்டருக்கே வர்றது. இவ்வளவு நாள் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கத்துக்குங்க. அடிச்சு நொறுக்கு. வேற மாதிரி. சமந்தாக்கா. டாக்டர் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? டேய் தம்பி, தம்பி நான் சொல்றேன். தளபதியே
பண்ணி முடிவாயா? என் தளபதி ஸ்டைல பாத்தீங்கல்ல? எனக்கு ஒரு ரோஸ் தளபதி காமெடி வேற லெவலுங்க. ரொமான்ஸ்ங்க, தளபதியோட ரொமான்ஸ். மாஸ். பிரேக் போடானுங்க. பிரேக்கப் போட்டானுங்க. பிரேக்கப் போட்டாங்க. நல்லா போய் வாங்க வாங்க எந்திரிங்க. இப்ப எங்க? இப்ப போனா தாங்க 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 3ஆவதா ஒண்ணு வாங்க முடியும். ஓ 3ஆ? 3ஆ இல்ல 3. சரி வா. இருங்க இன்னொன்னு வாங்கிட்டு வரேன். வேணாம் போதும். ஏன்? நம்ம என்ன திரும்ப தியேட்டருக்கே வர மாட்டோமா? இன்னைக்கே எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிடணுமா? சிரிக்காத, விசில் அடிக்காத, எந்திரிக்காத, உட்காராத இப்படிலாம் நீங்க சொன்னதை கேட்டப்போ இவன் கூட ஏன்டா தியேட்டருக்கு வந்தோன்னு ஃபீல் பண்றீங்களோன்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா அடுத்து என்ன படம் பார்க்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. பயங்கரமான ஆளுதான் நீ. ஒரு வார்த்தை சொல்ல முடியல. சரிங்க, அட்லீஸ்ட் பாப்கார்னாவது வாங்கிட்டு போவோமா? தளபதி, என் கண்ணுல கலங்குது தளபதி, அழாத தளபதி. ஆர்த்தி என்னாச்சு? பாவம் என் தளபதி எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. இது படம் தானே, எதுக்கு போய் அழுவுற? ஏங்க படத்தை பார்த்து சிரிக்கலாம், அழக்கூடாதா? எல்லாமே ஹியூமன் ஃபீலிங்ஸ் தான். போங்க, இப்படி கல்மனசா இருக்கீங்க. அங்க பாருங்க, என் தளபதி இப்படி அழுவுறாரு பாருங்க. என்னங்க இது? 2 பேரும் இறுதி அஞ்சலி கூட்டத்துக்கு வந்த தலைவர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏங்க இவங்க சோகமா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு பாஸ், ஜாலியா இருங்க. அதை விட்டுட்டு உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பார்த்தி பேசாம இரு. வந்தம்மா பேசி ஒரு முடிவெடுத்தமா கிளம்பணுமான்னு இருக்க வேண்டாம். டைமோட வேல்யூ உங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குதே பாஸ். போங்க பாஸ். நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, உனக்கு தான் டைமோட வேல்யூ தெரியும்ல. நீ எதுக்கு ஒரு முடிவு சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா பேசிட்டு இருக்காத. லவ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் பாஸ். அந்த போட்டோ கொடுத்த ஐடியாலாம் யார் கொடுத்தது உங்களுக்கு? பார், யார் கொடுத்தா உனக்கு என்ன? நீ சொல்ற ஐடியா மட்டும்தான் பெஸ்டா இருக்கும்னு நினைப்பா? எங்க எப்படி சொதப்பி வைக்க போதோ அப்ப இருக்கும் உனக்கு. ஐயோ, பேச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. 2 பேரும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அடுத்து என்ன, சாரோட கல்யாணம் தான். தட்டு வேற மாத்தியாச்சு. பார்த்தி சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டான். நம்மளை டென்ஷன் ஆக்கி பேச விட்டு அதுல இருந்தா ஐடியாவே கிடைக்கும் உனக்கு. இதுல நீ உனக்கு காசு வேற கொடுக்குற. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்.
நீங்க என்னடானா என் வேலையை காலி பண்றதுலயே குறியா இருக்கீங்க. என்ன ஹெல்ப் பண்ணிருக்க? என்ன கிண்டல் பண்றதா மட்டுமே வேலையா வச்சிருக்க. இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டியா ரஜினி? நீங்க பண்ற வேலை அப்படிதானே பாஸ் இருக்கு. போட்டோ கொடுத்து பொண்ணு மாறி போச்சு. சரி, அந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு வந்து நிக்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டே இருக்காத சொல்லிட்டேன். என்னங்க இவர் ஏதோ பயங்கர சாஃப்ட்னு சொன்னீங்க, இவருக்கு முகமெல்லாம் சவக்குற அளவுக்கு கோவம் வருதே. பா, இதே கோவத்துல எந்திரிச்சு போய் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு போலயே. எல்லா குழப்பத்தையும் நீங்க பண்ணுவீங்க. நான் எதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டணும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா தெரியும் என்ன பத்தி? என்ன தெரியும் சொல்றா? என்ன தெரியும்? அரவிந்த், அரவிந்த் ப்ளீஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு. இப்படியே ப்ளீஸ் அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த் சொல்லி தான் இங்க வந்து நிக்கிறேன். இவெல்லாம் என்ன நக்கல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏய் போதும் பாஸ்,